பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட D20 தொடருக்கு 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு தகவல்களை அறிய இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். இந்த தொடர் அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. இந்திய நட்சத்திர வீரர்கள் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட இருக்கின்ற காரணத்தினால் முக்கிய வீரர்கள் அனைவருக்குமே ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இளம் வீரர்கள் கொண்ட அணியே களம் இறக்கப்படுகிறது. D20 தொடருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்திய அணியில் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், பும்ரா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ஆகிய முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் சுப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் விளையாடாத பொழுது அபிஷேக் சர்மாவுக்கு மட்டுமே தொடக்க வீரராக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ருத்ராஜ் எந்தவித காரணமும் கூறப்படாமல் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த அணியில் அதிவேக பந்துவீச்சாளர் மயங்க் யாதவ் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் முதல் முறையாக D20 அணியில் வாய்ப்பு பெறுகிறார்கள். மேலும் 2021 ஆம் ஆண்டுக்குப் பிறகு மீண்டும் வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணிக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்படுகிறார். விக்கெட் கீப்பர்களாக சஞ்சு சாம்சன் மற்றும் ஜிதேஷ் சர்மா இருவரும் இருக்கிறார்கள். மேலும் காயத்திலிருந்து குணமடைந்திருக்கும் நிதிஷ் குமார் ரெட்டியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், நிதிஷ் குமார் ரெட்டி, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா, அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா மற்றும் மயங்க் யாதவ் ஆகியோர் இந்தியா டீமில் உள்ளனர்.